என்னதான் கோலிவுட்டில் பல பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் வந்திருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப யூஸ்வலான பாலிடிக்ஸை பேசின படமாக தான் இருக்கும். ஆனால் அரசியலில் ஜாதி ரீதியான பிரச்சனையை பற்றி பேசின படங்கள் ரொம்பவே கம்மி தான். அதில் முக்கியமான 2 படத்தை தான் இன்றைக்கி நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதினேன். ஆனால் நான் நினச்சதை விட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த கம்பேரிசன் பிடிக்கும் நம்புகிறேன். மாமன்னன், நந்தன் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்டோரி தான். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவங்க அரசியல் அதிகாரத்துக்கு வந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கான உரிமை கிடச்சிதா இல்லையா, இதுதான் 2 படத்தோட கோர்லைனும். ஆக்சுவலாக இந்த 2 படமுமே ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 படத்தையும் ஆர்டர் வைஸில் நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். லைக் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி, ஆக்டிங், இது மாதிரி. சரிப்பா, ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டால் மாமன்னனில் ஆதிக்கம் செலுத்துகிறவனுக்கும் அந்த ஆதிக்க மனநிலைக்கு எதிரான ஒருத்தனுக்கும் நடக்கிற கிளாஷ் தான் மாமன்னன். நந்தன் எடுத்துக்கிட்டால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் இன்னும் சரியாக போய் அவங்க கையில் சேரலை அப்படின்றது தான் நந்தனோட ஸ்டோரி. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி பிளாட் தான். ஸோ ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டால் மாமன்னனை விட நந்தன் தான் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டோரி. ஸ்க்ரீன் பிளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா மாமன்னன் ஃபஸ்ட் ஹாஃப் வரையும் ஒரு நல்ல படமாக தாங்க இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கதை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ் ஃபோர்ஸ் ஃபிட்டிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் பர்சனலாக எனக்கு தோணுது செகண்ட் ஹாஃப்லாம் சர்க்கார் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நந்தனை பொறுத்தவரையும் ஓவராலாகவே நிறைய சீன்ஸ் ஃபோர்ஸ் ஃபிட்டிங்காக தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் டாக்குமெண்ட்ரி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த கதையை உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மைக்கு நெருக்கமாக எடுக்கிறேன்னு சொல்லி உண்மைக்கு புறம்பாக தான் நிறைய சீன்ஸ் எடுத்துருந்தாங்க. சசிகுமாரை பொறுத்தவரையும் ஒரு அறியாமையில் இருக்கிற மனுஷனாக தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் எப்படி ஒருத்தன் இந்த அளவுக்கு அறியாமையில் இருப்பான் அப்படின்னு சொல்லி நமக்கே படம் பார்க்கும்போது ஃபீல் ஆகும். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்குது, என்ன பண்றது? ஸோ ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் மாமன்னன் தான்ப்பா வின்னு. மியூசிக் மாமன்னனில் பெரிய பாய், நந்தனில் ஜிப்ரான். யூஸ்வலாகவே மாரி செல்வராஜ் சானான்ற காம்போவை பார்த்து இந்த படத்தில் மாரி செல்வராஜ் ஏஆர் ரகுமான்னு சொல்லும் போது புதுசாக தான் இருந்துச்சு. அண்ட் பெரிய பாய் எப்பயுமே எந்த படம் எடுத்தாலும் அவரோட கான்ட்ரிபியூஷன் 100% இருக்கும். நெஞ்சமே நெஞ்சமே, கொடி பறக்கிற காலம், ராசா கண்ணு, எல்லா பாட்டுமே சூப்பராக தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் மெயினாக வடிவேல் சார் அந்த மலையோட விளிம்பில் நிற்கும் போது அப்போது ஒரு பிஜிஎம் பெரிய பாய் போட்டிருப்பார். அவ்வளோ அழுத்தமான மியூசிக், ரொம்ப இன்டென்ஸாகவே இருக்கும். சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கெல்லாம் ரொம்பவே ஃபீல் ஆச்சு. அண்ட் எனக்கு பர்சனலாக சந்தோஷ் நாராயணனை இந்த படத்தில் நான் மிஸ் பண்ணேன். நந்தனை பொறுத்தவரையும் அந்த கதைக்கு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ஜிப்ரான் சிறப்பாகவே பண்ணியிருப்பாருங்க. எனக்கு பர்சனலாக சில இடத்துல மியூசிக் சரியாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. 2 மியூசிக் டைரக்டரையும் கம்பேரே பண்ண முடியாதுங்க. ஏன்னா பெரிய பாய் தான், ஜிப்ரான் தான். இதில் ஒருத்தவங்கள உயர்த்தி ஒருத்தவங்கள தாழ்த்தி பேசணும் அப்படின்னு எதுவும் இல்லைங்க. ஏன்னா அவரோட பெஸ்ட் ஆல்பம்லாம் நிறையவே இருக்குது. லைக் உத்தம வில்லன், ராட்சசன், இது மாதிரி. அந்த படத்துலலாம் இவரோட மியூசிக் தான் ரொம்பவே பக்கபலமாக இருக்கும். ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரையும் மாமன்னன் தான் வின்னு. ரைட்டா? சினிமாட்டோகிராஃபி மாமன்னனில் தேனி ஈஸ்வரன், நந்தனில் ஆர்வி சரண். பொதுவாக மாரி செல்வராஜோட படம்னாலே விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் தான் நிறையா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும். ஆனால் பரியரும் பெருமாள், கர்ணனை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமா தான் தோணுச்சு எனக்கு. நந்தனை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய ஷார்ட்ஸ் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நந்தன் தான் வின்னு. பிகாஸ் அந்த பட்ஜெட்டுக்கு அந்த ஒர்க் ரொம்பவே பெருசு. ஆர்டிஸ்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மாமன்னனில் வடிவேலு, ஃபகத் ஃபாசில், உதயநிதி, கீர்த்தி சுரேஷ். அதே நந்தனில் சசிகுமார், பாலாஜி சக்திவேல், ஸ்ருதி அண்ட் சமுத்திரக்கனி. மாமன்னனில் ஃபாஃபா என்னும் நடிப்பு அரக்கன் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். அண்ட் அந்த கேரக்டரை தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஊரில் கொண்டாடிட்டு இருந்தாங்க. வடிவேல்ஸ் லெஜண்ட் தான் அந்த ஆள். அதுவும் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் மலை மேலே நின்று அந்த ஆள் அழுவும் போது நமக்கே ஒரு நிமிஷம் கண்ணு கலங்கிரும். எனக்கு பர்சனலாக தோணுது, எங்கேயே அந்த ஆள் இவ்வளோ நாள் இந்த நடிப்பெல்லாம் வச்சுருந்தாரு. ஏன்னா டாப் டு பாட்டம் வெறும் காமெடியானாவே நம்ம அவரை பார்த்துருப்போம். சடனாக ஒரு சீரியஸான ரோல் பண்ணியிருக்காரு, அது ஏற்றுக்கிற மாதிரியும் இருக்குது. அண்ட் உதயநிதியை பொறுத்தவரையும் அவரோட மற்ற படத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த படத்தில் கொஞ்சம் பெட்டராகவே நடிச்சிருப்பார்.
அண்ட் கீர்த்தி சுரேஷ் கேரக்டர் எனக்கு பர்சனலாக தோணுது கீர்த்தி சுரேஷ் தான் இந்த படத்தோட ட்ராபேக்காக தெரிஞ்சாங்க. என்னதான் கதை கீர்த்தி சுரேஷ்லேருந்து ஸ்டார்ட் ஆனாலும் கீர்த்தி சுரேஷ்க்கு இந்த படத்தில் கேரக்டராக சரியாக ஒர்க் ஆகலை. படத்தில் நிறைய இடத்துல நான் சிங்காகவே இருந்துச்சு. நந்தன், சசிகுமார், பாலாஜி சக்திவேல் 2 பேருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பாலாஜி சக்திவேல் அவரோட கேரக்டர் பார்க்கும்போது ஏன்டா இந்த மாதிரி மனுஷன்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோபம் நமக்குள்ளேயும் வரும். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே அந்த கேரக்டரே நமக்கு ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் மாமன்னன், நந்தன் 2 படத்துலேயுமே ஃபீமேல் லீட் கேரக்டர் ட்ராபேக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆர்டிஸ்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸில் மாமன்னன் தான்ப்பா வின்னு, ரைட்டா? ஆர்ட் டைரக்ஷன், மாமன்னனில் 70% நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் சில இடங்களில் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. மெயினாக வடிவேல் சாரோட வீடு, ஒரு சாதாரண கவுன்சிலர் வீட்லேயே 10-15 பேர் நிற்பாங்க. ஒரு எம்எல்ஏ, ஊருக்கு ஒதுக்குப்புறமான வீடு, சுற்றி ஆள் நடமாட்டமே இருக்காது. இதெல்லாம் அந்த படத்தில் இருக்க மேஜர் மிஸ்டேக் தான்ப்பா. நந்தனில் ஓவராலாகவே ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு. மெயினாக சசிகுமாரோட ஊர் மக்களை காட்டுற விதம், அவங்க வாழ்கிற இடத்த காட்டுற விதம் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணதும் மாமன்னன் தான். ஓவராலாக பார்த்தா 2மே நல்ல படம் தாங்க. அட் த சேம் டைம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஏன்டா இதை சொல்கிறதுக்கு தான் கம்பேரிசன்ற பேரில் இவ்வளோ நேரம் மொக்க போட்டுட்டு இருந்தியான்னு என்ன கேட்டால் 2மே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைங்க. ஆனால் அதை தாண்டி 2 படமுமே இது வரைக்கும் சொல்லப்பட வேண்டிய கதை தான். ஏன்னா இந்த மாதிரி படம் வரதே ரேருங்க. அதையும் கீழே மேலேன்னு வைக்காமல் சமமாக வைக்கலாம்னு சொல்கிறேன். நந்தனை பொறுத்தவரை எனக்கு இருந்த ஒரு கேள்வி, கிளைமேக்ஸில் சசிகுமார் பதவியில் உட்காரும் போது சமத்துவத்தை குறித்து ஒரு டைலாக் பேசுவார். ஆனால் இந்த டைலாக் பேசுகிறப்போ சசிகுமாருக்கு பின்னாடி ஒரு 3 ஃபோட்டோ இருக்கும். அதில் மெயினான ஒரு ஆளோட ஃபோட்டோ இருக்காது. அது ஏன்னு தெரிலப்பா. அவர் இல்லாமல் சமத்துவம் பேசலாம், ஆனால் அவரை மட்டும் நிராகரிச்சுட்டு சமத்துவம் பேசுனது ஏன்னு எனக்கு படத்தோட சக்ஸஸ் மீட்டை பார்க்கும்போது தாங்க புரிஞ்சுது. ரெண்டு படமுமே வேறு ஊர்களில் நடக்கிற ஜாதி பிரச்சனையை தான் பேசியிருப்பாங்க. மெயினாக நந்தனில் டெல்டா மாவட்டங்களில் நடக்கிற ஒடுக்குமுறையை பற்றி பேசியிருப்பாங்க. பெரும்பாலும் வெளியே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், டெல்டா மாவட்டங்கள், அதாவது தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த மாதிரி ரீஜனில் இருக்கிற மாவட்டங்களில் நடக்கிற ஜாதி ரீதியான பிரச்சனையை பற்றி வெளியே அதிகமாக யாருக்கும் தெரியாது. அது தெரியாதா இல்லை சொல்லப்படுறது இல்லையா அப்படின்னு என்ன கேட்டால் தெரியல. ஏன்னா டெல்டா மாவட்டங்களில் நடந்த பிரச்சனையிலேயே கீழ்வெல்மேலியில் நடந்த ஒரு சம்பவம் போதும் அங்கே எந்த அளவுக்கு ஜாதி ரீதியான பிரச்சனை இருக்குன்னு. மேடத்துக்கு தஞ்சாவூர்னு கேள்விப்பட்டேன், ப்ராப்பர் தஞ்சாவூருங்களா? ப்ராப்பர்ல கீழ்வெண்மணி. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த 2 படத்தையும் பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. 2 படத்தையும் பார்த்துட்டு எது பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த படம் தான் பிடிக்கும்னு சொல்லக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.